ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா டேஸ்ட்டான ஒரு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா எதில் செய்ய போகிறோம்னா கேப்பையை வச்சு தாங்க செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தகுந்தாப்பில் நம்ம கேப்பையை அளவானதை எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்னால் 4 டம்ளர் நான் கேப்பையை எடுத்து நைட்டே ஊற வைக்க போகிறேன். நம்ம நைட்டே ஊற வைக்கும் போது அதில் ஒரு நல்ல ஒரு சத்து கிடைக்குங்க. நம்ம அப்படி ஊற வச்சு தாங்க இந்த கேப்பை கஞ்சி செய்யணும். கண்டிப்பாக இந்த டம்ளரில் 4 டம்ளர் நான் கேப்பையை எடுத்து ஊற வைக்க போகிறேன். இப்போ தண்ணியை ஊற்றி நான் அலச போகிறேன். ரெண்டே அலச போகிறேன். ஏன்னா அதில் இருக்க தூசி ஃபுல்லாக நான் வெளியேற்ற போகிறேன். ஊற்றி முடிச்சுட்டு நான் தண்ணியை ஊற்றி நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேங்க. இப்போ நான் தண்ணியை ஊற்றி நான் கேப்பையாக ஊற வச்சுட்ருக்கேன். இப்போ நான் மூடி வச்சுட்டு நான் காலையில் தாங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன். இப்போ காலையில் வெயிட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புளிச்ச கேப்பை கிடச்சிருக்குங்க. இந்த கேப்பையை தண்ணியை கீழே ஊற்றிட்டு இன்னொரு ஒரு அலசிட்டு மட்டும் நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறோம். இப்போ நம்ம அலசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அலசி முடித்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இந்த கேப்பை கஞ்சியோட நம்ம தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி தாங்க நம்ம சாப்பிடணும். அப்போ தாங்க நல்ல ஒரு சத்து கிடைக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சுகர் ஆட் பண்ணி சாப்பிடணுமோ அவங்கவுங்க டேஸ்ட்டு கேப்பை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேப்பையை கழுவி வச்ச கேப்பையை நான் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்ற போகிறேன். ஃபுல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு அரை தாங்க அரைக்க போகிறேன். ஒரே தடவை எல்லாத்தையும் அரைச்சி முடிக்க போகிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு ஃபுல்லாக கழுவின கேப்பையை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ அதுக்குள்ளே நான் ஒலப்பானை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப்பையை கிண்டுறதுக்கு நம்ம ஒலை தண்ணி போட்டு தாங்க கிண்டணும். இப்போ ஒலப்பானை நான் தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் கேப்பையெல்லாம் நம்ம அரைச்சி இந்த வடிகட்டியில் தான் வடிகட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கேப்பையை அரைச்சி வடிகட்டியில் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நான் கேப்பையை தாங்க எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அரைக்க. இப்போ நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அரைக்கும் போது கொரகொரப்பாக இருக்குது. நம்ம தண்ணி எதை ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம கையிலேயே கிண்டி விட்டுட்டு நம்ம திரும்ப மிக்சியில் போட்டு அரைச்சி கொரகொரப்பாக ஆகட்டும். ஒரு 4 தடவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சு நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டணும். கையை உள்ளே விட்டு நல்லா புளிஞ்சு எடுக்கும் போது அதில் சக்கை ஃபுல்லாக வெளியே வந்துடும். இப்போ நம்மளுக்கு சக்கை ஃபுல்லாக வெளியே வந்து கிடச்சிருச்சுங்க. இப்போ ஒலப்பானையே நம்மளுக்கு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்த கேப்பப்பாலை நம்ம ஒலை கொதிச்ச பிறகு நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணுங்க. இப்போ எனக்கு ஒலப்பானை கொதிச்சிருச்சுங்க. நான் சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு நான் அரைச்சி வச்ச கேப்பப்பாலை நான் ஊற்றி கிண்டிக்கிட்டு இருக்கேங்க. அடுப்பு சிம்மில் தான் வச்சு நம்ம கிண்டணும். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டும் போது கீழே அடி பிடிக்காதுங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் பொங்க ஆரம்பிக்கும். பொங்கும் போது நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம கிண்டிக்கலாம். கீழேயும் நல்லா அழுத்தி கிண்டணும். கிண்டும் போது தான் நம்மளுக்கு கீழே அடி பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி கிண்டி முடித்த பிறகு நம்மளுக்கு டேஸ்டான ஒரு கேப்பை கஞ்சி கிடச்சிருங்க. இந்த கஞ்சியை பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடப்போ அதனால் இப்போ நம்ம தேவையான தேங்காய் 2 ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகி நம்ம தேங்காய் பாலம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஸ்வீட் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோங்க. இதில் ஏலக்காய் போட்டுக்க நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சாப்பிடும் போது நம்ம வயிற்றில் இருக்க புழுலாம் வெளியேறும். கை கால் வலி சரியாகும். நம்ம லேடிஸ்க்கு நிறைய பேத்துக்கு பேக் பெயின் இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டினியூஸாக ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ சாப்பிடும் போது கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. கண் கூட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுகர் இருக்கவங்களுக்கு இது ஸ்வீட் ஆட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக சாப்பிடலாம். அதுக்கு மாரி உங்களுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணோம்னா நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்வீட் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மித்த பேர் எல்லாருமே நம்மளுக்கு தேவையான ஸ்வீட் ஆட் பண்ணி நம்ம கண்டிப்பாக சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் இது சாப்பிடணும். டீ காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இது சாப்பிட்டுக்கணும். இதை டீ காஃபி மாதிரியே நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக சத்து கிடைக்கிறது நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், விடாமல் நம்ம ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சத்து கிடைக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். முதுகு வலி, கால் வலி, எல்லா வலியும் சரியாகும். இதில் கால்சியம் நிறையா இருக்கனால நம்மளுக்கு அந்த சத்து நல்லா கிடைக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதில் நார் சத்து இருக்குது. இடையில நான் சாத்துக்குடி ஜூஸ் போட்டேன். இந்த சாத்துக்குடி ஜூஸ் போகிறத நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாத்துக்குடி ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் நம்ம நிறைய சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் நம்ம உடம்புல நிறைய சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க எல்லாரும். இப்போ முழுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நம்மளுக்கு டேஸ்டான ஒரு கேப்பை கஞ்சியும் கிடச்சிருச்சுங்க. இதை ரெகுலராக சாப்பிடும்போது நல்ல ஒரு சத்து கிடைக்கிற நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். உடம்புல சாரும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக சத்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முழுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். முழுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் திரும்ப நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.